வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 3 ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 2ல் சாப்டர் 7 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி NIFTY நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நீங்கள் டிவியில் நியூஸ் பார்க்குறவங்களுக்கு இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். தனக்கு பங்குச்சந்தை நிலவரம்னு சொல்லுவாங்க. அதில் நிஃப்டி வந்து இத்தனை புள்ளிகள் உயர்ந்தது இல்லை குறைந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சென்செக்ஸ் வந்து இவ்வளோ புள்ளி உயர்ந்திருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள். அது நிஃப்டி அப்படின்னாக்க இது ரெண்டு வேர்டு. ஒன்று என்ன அப்படின்னாக்க நேஷனல் அப்படின்னு பேர், இன்னொன்று 50 அப்படின்னு பேர். நேஷனல் அப்படின்னா இந்தியா முழுவதும் உள்ள 50 கம்பெனிஸுடைய இண்டெக்ஸை கரெக்ட் பண்ணி அதை வச்சு சொல்கிறது தான் நிஃப்டி அப்படிங்கிறது. அந்த புள்ளி வர சொல்கிறது தான் நிஃப்டி அப்படிங்கிறது. இதில் 50 டாப் மோஸ்ட் கம்பெனிஸுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவரோட ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குது, அவருடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இந்த நிஃப்டி ஒவ்வொரு நாளும் கணக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை பார்க்கலாம் வாங்க. தி வேர்டு நிஃப்டி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் 2 வேர்ட்ஸ். நிஃப்டி அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு அப்படின்னாக்க தி வேர்டு நிஃப்டி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் 2 வேர்ட்ஸ் நேஷனல் அண்டு 50. ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன் வேர்டில் கேட்கலாம். நேஷனல் அண்டு 50 அப்படிங்கிறது தான் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நிஃப்டி பேசிக்கலி மீன்ஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி 50 மோஸ்ட் ஆக்டிவ்லி ட்ரேடட் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் ஆல் செக்டார்ஸ். எல்லா செக்டார்லேயும் உள்ள டாப் மோஸ்ட் 50 கம்பெனிஸுடைய ட்ரேடிங் வச்சு தான் இது நம்ம இந்த புள்ளி அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்குது. Nifty represents the top stocks of the NSE, and when we talk about Nifty going up, it means that all the heavyweight stocks of NSE across all sectors are moving up. இது NSEயில் உள்ளது. இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நிஃப்டிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ளது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு 50 டாப் மோஸ்ட் கம்பெனிஸோடைய இண்டெக்ஸ் வச்சு தான் இதில் சொல்கிறாங்க. அதோடைய ட்ரேடிங் வச்சு தான் சொல்கிறாங்க. இது சென்செக்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 டாப் மோஸ்ட் கம்பெனி வச்சு சொல்லுவாங்க. அது அப்புறம் பார்ப்போம். ஸோ நிஃப்டிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சென்செக்ஸ் அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த நிஃப்டி அப்படிங்கிறது வந்து நிஃப்டி ரெப்ரசன்ட் தி டாப் ஸ்டாக்ஸ் ஆஃப் தி NSE, and when we talk about Nifty going up, it means that all the heavyweight stock of NSE across all sectors moving up. இந்த 50 செக்டார் வந்து மூவிங் அப் மேலே ஓட ட்ரேடிங் வந்து அதிகமானுச்சுனாக்க சேர்ந்து இது நிஃப்டி என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் ட்ரேடிங் இன் தி கண்ட்ரி இஸ் டன் த்ரூ NSE. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் ட்ரேடிங் வந்து எதன்படி நடக்குது அப்படின்னா NSE படம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. அண்டு BSE, NSE அண்டு BSE. இன்னும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா BSE இருக்குது ரெண்டாவது ரேங்கில். There are other stock exchange as well as like the Kolkata stock exchange, but they are not the popular. சொல்லி இன்னும் மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறையா இருக்குது. அது கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஆனால் அது பாப்புலராக கிடையாது. அது பாப்புலர்னு கேட்டிங்கன்னா அது பாப்புலர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது. நிஃப்டி கன்சிஸ்ட் ஆஃப் டாப் 50 கம்பெனிஸ் ஃப்ரம் 24 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். 24 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் உள்ள டாப் மோஸ்ட் 50 கம்பெனிஸ் வச்சு தான் ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம்னு சொல்லியிருக்குதுல. அதை இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்குது. அதோட அந்த 50 கம்பெனிஸோடைய ட்ரேடிங் ஷேரோட ட்ரேடிங்கை பொறுத்து தான் அந்த நிஃப்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்குது. இதில் 24 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்குது. செக்டார்ஸ்னால் பேங்கிங்கிறது ஒரு செக்டார்ஸ், புரியுதா? இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு செக்டார்ஸ். ஸோ இது போல் வந்துட்டு அயன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம், காட்டன் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இதுபோல் ஒன்று ஒரு செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 24 செக்டார்ஸில் உள்ள டாப் மோஸ்ட் 50 கம்பெனிஸ் வச்சு தான் இதோட இண்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்குதுல்ல. நிஃப்டி இஸ் கம்ப்யூட்டட் ஃப்ரம் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டாப் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் உள்ள டாப் 50 கம்பெனிஸுடைய ஸ்டாக் ட்ரேடிங்கை பொறுத்து தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னாங்க நிஃப்டி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்குது. சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் நிஃப்டி ஆஸ் ஏ பெஞ்ச் மார்க். சில மியூச்சுவல் ஃபண்டுமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டாக பரஸ்பர நிதியம்னு அர்த்தம். இவங்க வந்து இதில் வந்து ஸ்மால் இன்வெஸ்டர் கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பேர். ஸ்மால் இன்வெஸ்டர்னாக்கா குறைவான முதலீடு வச்சுருக்கவங்க கூட
இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து இந்த நிஃப்டி அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்எஸ்சியை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அசஸ்டு எகென்ஸ்ட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி நிஃப்டி. நிஃப்டியை அசஸ் பண்ணி தான், அதை வேல்யூ பண்ணி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்குதுல்ல. ஆன் என்எஸ்சி ஃபியூச்சர்ஸ் அண்டு ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ட்ரேடிங் வித் தி நிஃப்டி அஸ் அண்ட் அண்டர்லேயிங் இண்டெக்ஸு. அதாவது என்எஸ்சியோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வச்சு தான், அதாவது அதில் எப்படி ஸ்டாக் ட்ரேடிங் நடக்குதோ அதை வச்சு தான் இந்த நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்குது. நிஃப்டி இஸ் கால்குலேட்டட் பை யூஸிங் தி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெயிட்டட் மெத்தட். அது வெயிட்டட் மெத்தடு தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பண்ணுறாங்க. அதை எவ்வளோ கேபிட்டல் வந்து இன்ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ கேபிட்டல் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது, இதை வச்சு தான் இந்த நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்குது. அக்கார்டிங் டு விச் வெயிட்ஸ் ஆர் அசைன்ட் அக்கார்டிங் டு தி சைஸ் ஆஃப் தி கம்பெனி லார்ஜர் தி வெயிட்டேஜ். எந்த கம்பெனி வந்து லார்ஜர் சைஸ், பெரிய சைஸ் கம்பெனியாக இருக்குதோ, பிக் சைஸ் கம்பெனியாக இருக்குது, பிக் சைஸ்னால் சைஸில் இல்லை, ட்ரேடிங்கில் பிக் சைஸில் இருக்குதோ, பெரிய கம்பெனியோட வெயிட் எப்படி இருக்குன்னா பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்குது. வெயிட்டேஜ் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குனாக்க எந்த டிஸ்ட்ரிக் வந்து டாப் மோஸ்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னாக்க எங்கே அதிகமான பாப்புலேஷன் இருக்குதோ அதான் பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அல்லது எந்த டிஸ்ட்ரிக் வந்து பரப்பளவில் அதிகமாக இருக்குதோ அதான் பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு இங்கே வந்துட்டு எந்த ஒரு கம்பெனி வந்துட்டு லார்ஜர் சைஸ் கம்பெனியாக இருக்குதோ அந்த கம்பெனி தான், அந்த கம்பெனியோட வெயிட் தான் எப்படி இருக்கும், லார்ஜராக இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஸோ இவ்வளோ தான் நிஃப்டி அப்படிங்கிறது. நிஃப்டிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டவங்களா இருக்க முன்னாடியே இப்போயும் நியூஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தை தான் இருக்கும். இது வந்து நேஷனல் +50 அப்படிங்கிறது தான் நிஃப்டின்னு நம்ம சொல்கிறோம் ஒரே வேடாக. ஸோ இது வந்து டாப் மோஸ்ட் 50 கம்பெனிஸோடைய ஷேர் ட்ரேடிங் பொறுத்து தான் அதோட இண்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதில் தான் நிஃப்டி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு ஸ்டாக் ட்ரேடிங் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்குதுல. இதில் 24 செக்டாரில் உள்ள 50 கம்பெனிஸ் வச்சு தான் இதோட இண்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை பார்த்துங்க. இதில் கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.